ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கத்திரிக்காய் போட்டு அரைச்சி விட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி. இது அரைக்க வேண்டிய சாமான்கள் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி விதை 1.5 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, 2 கட்டி பெருங்காயம், 3 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பச்சரிசி, சும்மா ஒரு 10 வெந்தயம். இது அதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. வேணால் தாளிக்கும் போது கூட நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இல்லைன்னா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பொடி வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம பேஸ்ட்டாக வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெயில் ஃபஸ்ட்டு நாம் இதை வதக்கலாம், கத்திரிக்காய் வெங்காயத்தை. நான் இங்கே வாண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, வத்த குழம்புக்கு துவரம்பருப்பு தான் தாளிப்போம். அதுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வெங்காயத்தை சேர்த்துட்டு கத்திரிக்காயை சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டால் நாம் புளித்தண்ணியை சேர்க்கலாம். அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்ச பொருட்களை வறுத்து டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுபட்டவுடனே கடைசியாக மேலே தனியாக சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். வறுத்துட்டு இது ஆறினோடனே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து புளி பச்சை வாசனை போக கொதிக்க விடலாம். நம்ம போட்ட புளித்தண்ணி கத்திரிக்காயில் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே நான் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். நான் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடராக பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதை நம்ம இந்த புளித்தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டேன். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேன். இப்போ தான் நான் அரைச்ச விழுது ஊற்றிருக்கேன். நம்ம இதில் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வத்த குழம்புக்கு கொத்தவரங்காய், பாவக்காய், வெண்டைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். வத்தல் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். நம்ம வத்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சுவையான அரைச்சி விட்ட கத்திரிக்காய் வத்த குழம்பு தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.